உங்க வாழ்க்கையோட ரிமோட் கண்ட்ரோல் யார் கையில இருக்கு? உங்க கையிலயா இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க கையிலயா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில வீட்ல உங்க ஒய்ஃப் திட்டினா ஆபீஸ்ல போய் டென்ஷன் ஆயிருப்பீங்க. ஆபீஸ்ல பாஸ் திட்டினா வீட்ல வந்து அந்த கோபத்தை காமிச்சிருப்பீங்க. அப்போ உங்க நிம்மதியை முடிவு பண்றது நீங்க இல்ல, அடுத்தவங்க தான். அடுத்தவங்களால நம்மள ஈஸியா மூட் அவுட் பண்ண முடியுதுன்னா நம்ம பலசாலி இல்ல, பலவீனமானவங்க. இந்த பலவீனம் எவ்வளவு ஆபத்துனா வெறும் 5 நிமிஷம் கோபம் 20 வருஷம் நட்பை அளிக்கும். ஒரு சின்ன ஈகோ உங்க கெரியரையே காலி பண்ணும். உண்மையிலேயே நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற 90% பிரச்சனைகளுக்கு காரணம் நமக்கு வர்ற பிரச்சனை இல்ல, அந்த பிரச்சனையை நம்ம எப்படி எதிர்கொள்றோம், எப்படி ரியாக்ட் பண்றோம்ங்கிறதுலதான் இருக்கு. கோபம், பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, இந்த உணர்வுகள் எல்லாம் நெருப்பு மாதிரி. அந்த நெருப்பை வச்சு நம்ம சமைக்கிறோமா இல்ல நம்ம கையை சுட்டுக்கிறோமாங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. அந்த நெருப்பை நமக்கு சாதகமா பயன்படுத்துறது எப்படி? அந்த ரிமோட் கண்ட்ரோலை திரும்பவும் நம்ம கைக்கே கொண்டு வர்றது எப்படி? அதத்தான் சோமவல்லியப்பன் எழுதின எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் 2.0 புத்தகத்துல இருந்து இன்னைக்கு நாம கத்துக்க போறோம். இந்த புத்தகத்துல இருக்கிற 39 அத்தியாயங்களும் உங்க வாழ்க்கையே புரட்டி போட போகுது. சோ வீடியோவை மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஹலோ ஆல், வெல்கம் டு தாட் ஸ்பாட் தமிழ். உணர்வால் ஜெயிக்கலாம். இந்த புத்தகத்தோட முதல் அத்தியாயத்திலேயே ஒரு விறுவிறுப்பான சினிமா காட்சியோட தான் ரைட்டர் ஆரம்பிச்சிருப்பாரு. துப்பாக்கி பட கிளைமேக்ஸ் சீன்ல வில்லன் ஹீரோ விஜய கைய கட்டி போட்டு அடிப்பாரு. ஹீரோ விஜயால அசைய கூட முடியாது. ஆனா அந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் விஜய் சிரிப்பாரு. உனக்கு என் மேல பயம், அதான் என்ன கட்டி போட்டு அடிக்கிற, என் கைய அவுத்து விட்டனா நீ காலி அப்படின்னு சொல்லுவாரு. இங்க விஜய் தன்னோட உடல் பலத்தை நம்பாம வில்லனோட ஈகோவை தூண்டி விடுவாரு. அந்த ஈகோனால வில்லனோட அறிவு மழுகி போய் யோசிக்காம விஜயோட கைய அவுத்து விட்டுருவாரு. கடைசியில விஜய் ஜெயிப்பாரு. எதிராளி நம்மளை விட ரொம்ப பெரிய பலசாலியா இருந்தாலும் அவரோட எமோஷன், உணர்வை நம்ம சரியா ஹேண்டில் பண்ணோம்னா நம்ம ஈஸியா ஜெயிக்கலாம். உடல் பலத்தை விட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் வெற்றியோட ரகசியம் அப்படிங்கறத ரைட்டர் இந்த முதல் அத்தியாயத்திலேயே ஆணித்தனமா சொல்லியிருப்பாரு. அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் ஆண்களா பெண்களா? பொதுவா ஒரு விவாதம் வந்துச்சுன்னா பெண்கள் தான் அதிகமா உணர்ச்சி வசப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா பெண்கள் ஈஸியா அழுதுருவாங்க. ஆனா இந்த அத்தியாயம் அத மறுக்குது. அழுகங்கிறது சோகங்கிற உணர்ச்சியோட ஒரு வெளிப்பாடு. அதே சமயம் ரோட்ல போகும்போது நம்ம பைக்ல வேற யாராவது இடிச்சிட்டாங்கன்னா இறங்கி சண்டை போடுறது, கத்துறது, அடிக்கிறது, இது எல்லாம் கோபங்கிற ஒரு உணர்ச்சியோட வெளிப்பாடு. அதை அதிகம் செய்யறது ஆண்கள். சோகம், கோபம் ரெண்டுமே உணர்ச்சி தான். பெண்கள் சோகத்தை வெளிப்படுத்துறாங்க, ஆண்கள் கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே சம அளவுல தான் உணர்ச்சி வசப்படுறாங்கிறத எழுத்தாளர் இந்த அத்தியாயத்துல தெளிவுபடுத்தியிருக்காரு. அறிவு இருக்கும், ஆனால் வேலை செய்யாது. அறிவுக்கும் உணர்வுக்கும் நடக்கிற போராட்டத்துல உணர்வு ஜாஸ்தி ஆகும் போது அறிவு எப்படி வேலை செய்யாம போகுதுங்கிறதுக்கு எழுத்தாளர் 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு. டாமின்னு ஒரு நாய் அவரோட எஜமான வந்து ஒரு 3-4 நாள் கழிச்சு பாக்குது. அந்நியாரம் அது 3வது மாடியில இருந்து பாக்குது. சோ ஒரு பாசத்துல 3வது மாடியில இருந்து அதோட எஜமான பார்த்ததும் குதிச்சு அதோட உயிரை விட்டுரும். அடுத்த எக்ஸாம்பிள்ல ஒரு எழுத்தாளர், அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பாரு. டாக்டர்ஸ் வந்து நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஒரு நன்றி உணர்வுல அவரோட குருவை பார்க்கணும்னு அவர் ஆசைப்படுவாரு. டாக்டர் சொல்றதெல்லாம் கேட்காம ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போய் ஒரு தொற்று கிருமி தாக்கி இறந்துருவாரு. பாசம், நன்றி உணர்வு, விசுவாசம் எல்லாமே நல்ல விஷயங்கள் தான். ஆனா அதுவும் அளவுக்கு அதிகமா போச்சுன்னா எமோஷனல் ஹைஜாக் நடந்து நம்ம அறிவு வேலை செய்யாம போயிரும். அளவு கடந்த பாசம் கூட ஆபத்து தான். தற்பெருமை எங்கு கொண்டு விடும்? நரி காக்காவை புகழ்ந்து வடைய பறிச்ச கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நெஜ வாழ்க்கையிலயும் ஒரு நேர்மையான அதிகாரி இருந்தாரு. அவர்கிட்ட லஞ்சம் கொடுத்து யாருமே காரியம் சாதிக்க முடியாது. ஆனா ஒரு நபர் மட்டும், சார் நீங்க ரொம்ப நேர்மையானவர், ஊரே உங்களை கொண்டாடுது அப்படின்னு அவரை புகழ்ந்தே அந்த மயக்கத்துல அவர்கிட்ட காரியத்தை சாதிச்சிட்டாரு. யாராவது நம்மள அளவுக்கு அதிகமா புகழ்ந்தா நம்ம ரொம்பவே உஷாரா இருக்கணும். தற்பெருமைங்கிற உணர்வு கண்ணை மறைக்கும் போது அறிவு வேலை செய்யாது. புகழ்ச்சி வந்து ஒரு போதை மாதிரி, அதுல விழுந்தா நம்ம ஏமாந்துதான் போவோங்கிறத இந்த அத்தியாயத்துல ஒரு வார்னிங்காவே சொல்லிருப்பாங்க. ஈகோ செய்யும் கேடு. சுயமதிப்பு, அதாவது செல்ஃப் எஸ்டீம்ங்கிறது வேற, ஈகோங்கிறது வேற. என்னால முடியுங்கிறது சுயமதிப்பு. என்னால மட்டும்தான் முடியும், என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறது ஈகோ. துப்பாக்கி பட வில்லன் தோத்ததுக்கு முக்கிய காரணமே அவனோட ஈகோ தான். அவனோட உதவியாளன்ல ஒருத்தன் சொல்லுவான், அவனை உன்னால அடிக்க முடியாதுன்னு. அவன் சொன்ன உடனே அவனுக்கு ஈகோ கூட கொஞ்சம் தலைக்கேறி அறிவை இழந்து தப்பான முடிவை எடுப்பான். ஈகோ வந்துட்டா அறிவு லீவு போட்டுட்டு போயிடும். வலிய பொறுத்து கொள்றது, அதாவது ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ் தான் ஒரு வெற்றியாளனுக்கான அழகு. யாராவது நம்ம ஈகோவை சீண்டுனா உடனே ரியாக்ட் பண்ணாம நிதானமா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். வெடிக்கும் உணர்வு, நம்ம தலை ஒரு பிரஷர் குக்கர் மாதிரி. உள்ள உணர்ச்சிகள் கொதிக்கும் போது அதை சரியான விதத்துல வெளியேற்றிடணும். அப்படி
அப்படி இல்லனா அது வெடிச்சிரும். இதுக்கு உதாரணமா ரோட்ல வண்டியை இடிச்சதுக்காக இறங்கி வந்து அநாகரியமா சண்டை போட்ட ஒரு இசை அமைப்பாளரையும் பார்க்கிங் தகராறுல ஒருத்தரை தள்ளி விட்டு கொலை வழக்குன மாட்டிக்கிட்ட கிரிக்கெட் வீரர் சித்துவையும் எழுத்தாளர் இதுல மென்ஷன் பண்ணிருப்பாரு. இததான் எமோஷனல் எக்ஸ்ப்ளோஷன் சொல்றாங்க. கோபத்தை அப்பப்ப நம்ம ரிலீஸ் பண்ணிடணும். அப்படி பண்ணாம விட்டா அது தவறான நேரத்துல வெடிச்சிரும், நம்ம வாழ்க்கையவே சிதைச்சிரும். அன்பு மிகுந்தாலும் ஆபத்து தான். எழுத்தாளர் சோமவல்லியப்பன் பெப்சி நிறுவனத்துல வேலைக்கு சேரும் போது அவருக்கு நடந்த ஒரு சொந்த அனுபவத்தை இந்த இடத்துல பகிர்ந்திருப்பாரு. அவரை வேலைக்கு அழைச்ச அதிகாரி மேல அவருக்கு ரொம்பவே மரியாதையும் அன்பு இருந்திருக்கு. அதனால சம்பளம் எவ்வளவுன்னு கூட அவர் பேசல, நீங்க குடுக்கறத குடுங்கன்னு சொல்லி வேலையில சேர்ந்துடுறாரு. ஆனா இதனால அவருக்கு பல வருடங்கள் பண நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அன்பு மரியாதை எல்லாமே சரிதான், ஆனா தொழில்னு வந்துட்டா ப்ரொஃபஷனலிசம் ரொம்பவே முக்கியம். அன்பு நம்ம கண்ண மறைச்சாலும் நம்ம உரிமையை நம்ம விட்டு கொடுக்க கூடாது. தற்கொலைகளை தவிர்ப்பது எப்படி? நடிகை சில்க் ஸ்மிதா, ஷோபா மாதிரியான செலிபிரிட்டிஸ் கூட தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்? அவங்க கிட்ட திறமை இருக்கு, வசதி இருக்கு, ஆனாலும் அந்த ஒரு நிமிட முடிவு அவங்க உயிரையே பறிச்சிருது. தற்கொலைங்கிறது ஒரு நிமிஷம் முடிவு தான். அந்த ஒரு நிமிஷம் அவங்களோட புத்தி வேலை செய்யல. இதுதான் ஒரு எமோஷனல் ஹைஜாக், உணர்வு கடத்தல். அந்த நேரத்துல அவங்களுக்கு பிரச்சனை ஒரு விஸ்வரூபமா தெரியும், உயிர் துச்சமா தெரியும். அந்த உணர்வு கடத்தல்ல இருந்து எப்படி தப்பிக்கணுங்கிறத எழுத்தாளர் அடுத்த அத்தியாயத்துல பேசியிருக்காரு. நிச்சயம் தடுக்கலாம். தற்கொலை எண்ணம் ஒரு சுனாமி அலை மாதிரி வர்றப்ப அந்த நேரத்துல யாராவது கதவை தட்டினாலோ போன் பண்ணாலோ கரண்ட் போனாலோ கூட அந்த எண்ணம் மாறலாம். அந்த ஒரு கணத்தை தாண்டிட்டாங்கன்னா அவங்கள கண்டிப்பா காப்பாற்ற முடியும். விரக்தியில பேசுறவங்கள தனியா விடக்கூடாது. எனக்கு சாகணும் போல இருக்குன்னு யாராவது சொன்னா அதை விளையாட்டை எடுத்துக்காம அவங்கள பேச விடணும். அவங்களோட துயரத்தை கொட்டி தீத்துட்டாங்கன்னா அந்த தவறான எண்ணம் கண்டிப்பா மறைஞ்சிரும். எண்ணம் போல வாழ்க்கை. நடந்து முடிஞ்ச விஷயத்த நம்மளால எப்பயுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறதுலதான் நம்மளோட மகிழ்ச்சி இருக்கு. தெனாலிராமன் கதையில மன்னர் முகத்துல ஒரு திருடன் துப்பிடுவான். எல்லாரும் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா தெனாலிராமன் மன்னர் முகத்திலேயே துப்ப தைரியம் இருக்கிறவன், அவன் கண்டிப்பா ஒரு குழந்தையா தான் இருக்கணும் அப்படின்னு பாசிட்டிவா சொல்லுவான். தெனாலிராமன் சொல்றதை கேட்டு மன்னருக்கே கோபம் போய் சிரிப்பு வரும். இததான் மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம்னு சொல்லுவாங்க. ஒரு சம்பவத்தை நம்ம எப்படி பாக்குறோம், நம்மளோட பெர்செப்ஷன் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம உணர்வை தீர்மானிக்குது. 2 அடுக்கு மனம். நமக்கு 2 மனம் இருக்கு. ஒன்னு மேல் மனம், கான்சியஸ் மைண்ட். இன்னொன்னு ஆழ் மனம், சப்கான்சியஸ் மைண்ட். மேல் மனம் எப்பயுமே அறிவு சார்ந்தது, ஆழ் மனம் உணர்வு சார்ந்தது. கீரி பிள்ளை கதையில கீரியோட வாயில ரத்தத்தை பார்த்ததும் குழந்தைய கடிச்சு கொன்றுச்சுன்னு குழந்தையோட தாய் பதறி கீரிய கொன்றுவாங்க. இது ஆழ் மனதுல எடுத்த அவசர முடிவு. ஆனா வீட்டுக்குள்ள போய் தாய் குழந்தைய பார்க்கும்போது கீரி பாம்பை கொன்றுக்கும், குழந்தைய காப்பாத்திருக்கும். அவசரத்துல முடிவெடுக்கும் போது ஆழ் மனம் உணர்ச்சி தான் வேலை செய்யும், அறிவு வேலை செய்யாது. அதனால எப்பயுமே அவசரத்திலையும் பதற்றத்திலையும் முடிவெடுக்கிறத தவிர்க்கணும். மனம் என்ற நீதிமன்றம். நம்ம மனசு ஒரு நீதிமன்றம் மாதிரி. அங்க குற்றம் சாட்டப்பட்டது நமக்கு பிடிக்காத நபர், வக்கீலும் நம்ம தான், நீதிபதியும் நம்ம தான். ஒருத்தர் நமக்கு வணக்கம் சொல்லலன்னா அவனுக்கு திமிரு, என மதிக்கல அப்படின்னு நம்மளே வாதாடி நம்மளே தீர்ப்பு எழுதிருவோம். ஆனா எதிராளி நம்மள கவனிக்காம கூட போயிருக்கலாம். எதிராளியோட நியாயத்தை நம்ம யோசிக்கிறதே இல்ல. எதிராளி தரப்பு நியாயத்தையும் யோசிச்சு நம்ம மனசுக்குள்ள நடக்கிற இந்த நீதிமன்றத்துல சரியான தீர்ப்பு நம்ம வழங்கினாதான் நம்ம உறவுகள் நிலைக்கும். மனசுக்கு மருந்து. மன்னிப்புங்கிறது அடுத்தவங்களுக்காக செய்யறது கிடையாது, நம்ம மன அமைதிக்காக நம்ம செய்யறது. டாக்டர் வெயின் டயர் அவரோட சின்ன வயசுல அவரை அனாதையா விட்டுட்டு போன அப்பா மேல ரொம்ப தீராத கோபத்துல இருந்திருக்காரு. அவர் வளர்ந்த பிறகு அவரோட அப்பாவோட சமாதிக்கு போய் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவரோட வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. நம்ம மனசுல இருக்கிற வன்மத்தை மன்னிப்புங்கிற மருந்து மூலம் வெளியேற்றிட்டோம்னா நம்ம வாழ்க்கை ரொம்பவே நிம்மதியா மாறும். எது பலம்? மதுரையில ராஜன்கிறவரு அவரை 40 லட்சம் ரூபாய் ஏமாத்தின அவரோட நண்பரை மன்னிச்சு கோர்ட் கேஸ வாபஸ் வாங்கிட்டாரு. பணம் போனா போகுது, கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சு நிம்மதி தான் போகுது. அவனை மன்னிச்சுட்டா நான் நிம்மதியா இருப்பேன்னு அவர் நினைச்சிருக்காரு. பழி வாங்குறத விட மன்னிச்சு நகர்வதுதான் உண்மையான பலம். அது கோலத்தனம் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய மன வலிமை. காரணங்கள் இருக்கும், ஆனால் தெரியாது. ஒருத்தர் பழம் சாப்பிடவே பயப்படுறாருன்னா அதுக்கு காரணம் அவர் சின்ன வயசா இருக்கும்போது பழம் தொண்டையில சிக்கி மூச்சு திணறின சம்பவம் அவரோட ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கலாம். இதத்தான் ஐஸ்பர்க் தியரின்னு சொல்றாங்க. டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையோட நுனிய மட்டும் பார்த்த மாதிரி நம்ம ஒருத்தரோட கோபத்தை மட்டும் பாக்குறோம். ஆனா அதுக்கு பின்னாடி நமக்கு தெரியாத ஆழ் மனசுல பதிஞ்ச பல பழைய காயங்கள்
காரணமா இருக்கலாம். அதை புரிஞ்சுக்கிட்டா யாரையும் ஈஸியா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். மனதில் புகையும் நெருப்பு. பொறாமைங்கிறது உள்ளுக்குள்ள புகையும் நெருப்பு. மைசூர்ல வீணை வித்துவான் ஒருத்தர் அவரோட பையன் அரசர் முன்னாடி வாசிச்சு அரசரோட பாராட்டுகளை பெற்றதை பார்த்து பொறாமப்பட்டு அவரோட சொந்த பையனோட விரலைய உடைச்சிருவாரு. டி ஜானகிராமனோட பாயாசம் கதையில சித்தப்பா தன்னோட அண்ணன் பையன் வீட்டுல விசேஷம் நடக்கிறத பொறுக்க முடியாம பாயாச அண்டாவை கீழே கொட்டி விடுவாரு. பொறாம ஜெலசிங்கிறது பெற்ற பிள்ளையா இருந்தாலும் உறவா இருந்தாலும் சும்மா விடாது. அது நம்ம அழிக்கிற ஒரு கொடிய உணர்வு, மெல்ல கொள்ளும் உணர்வு. பொறாம ஒரு டெஸ்ட்ரக்டிவ் எமோஷன். இறுதி சுற்று படத்துல கூட அக்கா அவளோட தங்கச்சி மேலேயே பொறாமப்படுவா. அவளோட தங்கச்சி பாக்ஸிங் பண்ண முடியாம கையில அடி பண்ற மாதிரி பண்ணுவா. ஆரோக்கியமான போட்டி, காம்படிஷன்ங்கிறது வேற, பொறாமங்கிறது வேற. பொறாம நம்ம நிம்மதியும் அழிச்சிரும், நம்ம சுத்தி உள்ளவங்களையும் அழிச்சிரும். அடுத்தவங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறதுக்கு பதிலா அதை ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கிறது நல்லது. நமக்கும் மேலே இருவரடா. நம்ம மூளையில 2 பாஸ் இருக்காங்க. ஒருத்தர் அமிக்டல்லா, இவர் உணர்ச்சிக்கு அதிகாரி, ஆபத்துனா யோசிக்காம ரியாக்ட் பண்ணுவாரு. இன்னொருத்தர் நியோ கார்டெக்ஸ், இவர் அறிவுக்கு அதிகாரி, யோசிச்சு செயல்படுவாரு. தேவர் மகன் படத்துல கமல் சொல்லுவாரு, உனக்குள்ள இருக்கிற மிருகம், அதாவது அமிக்டல்லா, எனக்குள்ளயும் இருக்கு, நான் அதை தூங்க வச்சிருக்கேன்னு. அந்த மிருகத்தை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அனிச்சை செயல்களும் இச்சை செயல்களும். சூடான பாத்திரத்தை தொட்ட உடனே நம்ம கையை எடுக்கிறோம், இது அனிச்சை செயல், ரிஃப்ளெக்ஸ். இதுக்கு மூளை யோசிக்காது. ஆனா கோபம் வரும்போது உடனே கத்தாம இப்ப திட்டலாமா வேண்டாமான்னு யோசிச்சு பேசுறதுதான் இச்சை செயல், கான்சியஸ் ஆக்ஷன். கோபம் வரும்போது அது அனிச்சை செயலா மாறிடாம ஒரு நிமிஷம் யோசிச்சு செயல்பட நம்ம பழகணும். உங்களுக்கு தெரியுமா, ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம வண்டியை மட்டும் நம்ம பார்த்தா போதாது, எதிர வர்ற காரையோ லாரியையோ வளைஞ்சு கொடுத்து சமாளிச்சு போக தெரியணும். அதே மாதிரி நமக்கு எப்ப கோபம் வரும், நம்ம எப்ப ட்ரிகர் ஆகும், எப்போ டென்ஷன் ஆகும் அப்படிங்கறது நமக்கு தெரியணும். செல்ஃப் அவேர்னஸ், சுய விழிப்புணர்வு தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட முதல் படி. நம்ம பலவீனம் தெரிஞ்சாதான் அதை சமாளிக்க நம்மளால முடியும். எண்ணம், உணர்வு, செயல். அண்ணனோட பைக்க தம்பி எடுத்துட்டு போனா இவன் என் பைக்க ஸ்கிராச் பண்ணிடுவான் அப்படின்னு அண்ணன் நினைக்கிறது எண்ணம். அந்த எண்ணத்தினால அண்ணனுக்கு கோபம் வரும், உணர்வு. திட்டுவான், செயல். அதே சமயம் தம்பி ஜாலியா ஓட்டிட்டு போயிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சா இந்த எண்ணத்தினால பாசம் வரும். எண்ணத்தை மாத்தினா உணர்வு மாறும், உணர்வு மாறினா செயலும் மாறும். நம்மளோட எண்ணங்களை சரியா ஹேண்டில் பண்ணா நம்மளோட உணர்வுகளையும் கட்டுப்படுத்தலாம். கூனியும் திரௌபதியும் சொல்லும் பாடம். வார்த்தைகள் எவ்வளவு ஆபத்தானதுங்கிறதுக்கு வரலாறே சாட்சி. ராமாயணத்துல கூனிய சின்ன வயசுல ராமன் கேலி செஞ்சதுனாலதான் கூனி ராமனை காட்டுக்கு அனுப்புனா. மகாபாரதத்துல திரௌபதி துரியோதனனை பார்த்து குருடனின் மகன் குருடன்னு சிரிச்சிருப்பா. அந்த ஒரு சிரிப்பு தான் குருஷேத்திர போருக்கே காரணம். அடுத்தவங்களை கேலி செய்யறத தவிர்க்கணும். தீயினால் சுட்டப்புண் ஆறும், நாவினால் சுட்டவடு ஆறாது. உடனிருந்து கொள்ளும் உடனடி மனப்பான்மை. மார்ஷ்மெலோ டெஸ்ட பத்தி இந்த அத்தியாயத்துல சொல்லிருப்பாங்க. குழந்தைங்க கிட்ட ஒரு மிட்டாய் கொடுத்து இப்பயே சாப்பிட்டா ஒரு மிட்டாய் தான் தருவேன், ஆனா 15 நிமிஷம் பொறுத்து சாப்பிட்டா 2 மிட்டாய் தருவேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பொறுமையா இருந்த குழந்தைகள் தான் பிற்காலத்துல பெரிய ஆளா ஜெயிச்சிருக்காங்க. டீலேட் கிராட்டிபிகேஷன், அதாவது சுகத்தை தள்ளி போடுதல் தான் வெற்றியோட பெரிய ரகசியம். இப்பயே வேணும்னு அடம் பிடிக்காம பொறுத்திருந்தால் பெரிய வெற்றி கிடைக்கும். உணர்வால் உயர்வு. ஒருத்தவங்க நம்மள அவமானப்படுத்திட்டாங்கன்னா உடனே திருப்பி அடிக்கணும்ங்கிறது கிடையாது. அந்த வலியை தாங்கிக்கிட்டு அதை ஒரு பெரிய வெற்றியா மாற்றி ஜெயிக்கிறது தான் ஸ்ட்ரெஸ் டாலரன்ஸ். பதிலடி கொடுக்கறத விட ஜெயிச்சு காட்டுறது தான் உண்மையான கெத்து. அவமானங்களை ஒரு மோட்டிவேஷனா மாத்திக்கிற கலை தான் இது. உணர்வு தரும் ஊக்கம். தசரத் மாஞ்சி, மவுண்டைன் மேனோட கதைய நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அவரோட மனைவி மருத்துவமனைக்கு போக முடியாம ஒரு பெரிய மலை தடுத்து இருந்தனால அவங்க இறந்துட்டாங்க. அந்த சோகத்தை வெறியா மாத்தி தனியாளா 22 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு மலையவே கொடைஞ்சு ரோடு போட்டாரு. காதல், வலி, அவமானம் இது எல்லாமே மிகப்பெரிய மோட்டிவேஷன். நம்ம உணர்வுகளை ஆக்கப்பூர்வமா நம்ம பயன்படுத்தணும்னா மலைகளையும் நகர்த்தலாம். செல்ஃப் மோட்டிவேஷன். ஹாட் பிரெட்ஸோட ஓனர் சரத்பாபுவோட ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவரோட அம்மா இட்லி வித்து கஷ்டப்படுறத பார்த்து தானாவே படிச்சு பிசினஸ் ஆரம்பிச்சு பெரிய ஆளா ஆனாரு. அவரை யாரும் போய் படின்னு சொல்லல. அடுத்தவங்க பாராட்டணும்னு கத்துக்காம நமக்காக நம்மளே ஓடுறதுதான் செல்ஃப் மோட்டிவேஷன். நிறைய வெற்றியாளர்கள் தங்களே தான் மோட்டிவேட் பண்ணிக்கிறாங்க. ஆண் புத்தியும் பின் புத்தி. கிரிக்கெட்ல யுவராஜ் சிங் இங்கிலாந்து கிரிக்கெட் பிளின்டாப் ஒரு போட்டியில சீண்டுனால கோவப்பட்டு அடுத்த ஓவர்ல 6 பாலுக்கு 6 சிக்ஸர் அடிச்சாரு. கோபத்தை சண்டையா மாத்தாம ஆக்கப்பூர்வமா மாத்துறது கூட ஒரு கலை. கோபத்தை
பெர்ஃபார்மன்ஸா மாத்தணும் நம்ம. இதுதான் ஆண் புத்தி பின் புத்திங்கிறதோட நேர்மறை அர்த்தம். அமாவாசையும் பௌர்ணமியும். கோபம் வரும்போது நம்ம அறிவு அமாவாசை மாதிரி இருட்டாயிரும், IQ 0 ஆயிரும். நம்ம உணர்வை நம்ம கட்டுப்படுத்தும் போது பௌர்ணமி மாதிரி அறிவு பிரகாசிக்கும். உணர்ச்சி வசப்பட்டா அறிவு வேலை செய்யாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நிதானமா செயல்படணும். உணர்வுகளை மியூட்டில் போடுவது. டிவில சத்தம் அதிகமானா மியூட் பட்டனை அமுக்குறோம், கரெக்டா? அதே மாதிரி கோவம் வரும்போது ரியாக்ட் பண்ணாம மியூட் ஆகிடணும். கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா அந்த உணர்ச்சியோட வேகம் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம பேசும்போது வார்த்தைகள்ல நிதானம் இருக்கும். நம்மளோட உறவுகளுக்கு நடுவுல விரிசலும் விழாது. மௌனம் ஒரு சிறந்த ஆயுதம். உங்கள் பலூனின் நிறம் என்ன? கோபத்தை நம்ம எப்படி வெளிப்படுத்துறோங்கிறத 3 கலர் பலூன் கூட இந்த புக்கோட ஆசிரியர் கம்பேர் பண்ணிருப்பாரு. சிவப்பு பலூன் ஃபாஸ்டா ஊதி வெடிக்கிற மாதிரி, கத்துறது அடிக்கிறது அந்த மாதிரியான கோபம். மஞ்சள் பலூன் வெடிக்காது, காத்து மட்டும் லீக் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு கோபத்துல ரொம்ப வன்மமா எடுத்துக்கிறது, புறம் பேசுறது, அது கூட எல்லாம் இதுல மஞ்சள் பலூனை கம்பேர் பண்ணிருப்பாரு. அடுத்து வெள்ளை பலூன், மெதுவா காற்ற வெளியேற்றுறது. எக்ஸாம்பிளுக்கு இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஒரு நாகரிகமா சொல்றது. நம்ம எப்பயுமே வெள்ளை பலூனா இருக்க பழகணும். கோபத்தை காலி செய்வது. நம்ம மனசுக்குள்ள கோபம் வந்துருச்சுன்னா அது நம்மள கொன்றும். அதை வெளியேற்றுறதுக்கு ஒரு வழி இருக்கு. யாரு மேல கோபமோ அவங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. நல்லா திட்டி தீத்து அந்த லெட்டரை எழுதுங்க. அதை கிழிச்சு போட்டுருங்க, அனுப்பாதீங்க. இதுக்கு பேரு தான் வென்டிங். மனசுல இருக்கிற பாரம் இறங்கிரும், அதே சமயம் உறவும் கெடாது. கோபத்தை ஆரோக்கியமான முறையில வெளியேற்றுறதுக்கான ஒரு டெக்னிக் தான் இந்த வென்டிங். ஒரு ஊசி 3 அழுகை. எம்பதி. கார்த்திகேயன்னு ஒரு பையன் தனக்கு வேலை கிடைச்சப்ப கூட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கை தட்டுறத தடுத்துட்டான். ஏன்னா பக்கத்துல வேலை கிடைக்காத இன்னொரு ஃப்ரெண்ட் வருத்தப்படுவான்னு நினைச்சான். இதுதான் எம்பதி. அடுத்தவங்க இடத்துல இருந்து யோசிக்கிறது. வெற்றி வரும்போது கூட அடுத்தவங்க உணர்வை நம்ம மதிக்கணும். இதுதான் உண்மையான மனித நேயம். புத்திமதி அல்ல, புரிந்துணர்வு. ஒருத்தவங்க அவங்க கஷ்டத்தை நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம உடனே நீ இப்படி பண்ணிருக்கலாம் அப்படி பண்ணிருக்கலாம்னு அட்வைஸ் பண்ணுவோம். அது ரொம்பவே தப்பு. அவங்க எதிர்பார்க்கறது அட்வைஸ் கிடையாது, ஆறுதல். அப்படியா, ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு அவங்க உணர்வை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம், அட்வைஸ் இல்ல. உணர்வை தெரிவிக்கும் பாடி லாங்குவேஜ். வார்த்தைகளை விட நம்ம உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் உண்மையே சொல்லிரும். ஒரு கார்ப்பரேட் கம்பெனில மேனேஜர் கிட்ட அவர் கீழே வேலை பார்க்கிற எம்ப்ளாயி லீவ் கேட்கும் போது அவங்க முகத்தை பார்த்து ஏதோ பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த மேனேஜர் லீவ் கொடுக்கறாரு. வார்த்தையை விட நம்ம முகம், நம்ம கண்ணு, உடல் மொழி தான் உண்மையான உணர்வை காட்டும். நம்மளும் மத்தவங்களோட உடல் மொழியை கவனிக்க பழகணும். வசூல் ராஜா, புரிந்துணர்வு ராஜா. இந்த அத்தியாயத்துல இந்த புக்கோட ஆசிரியர் வசூல் ராஜா படத்துல கமல் கொடுக்கிற கட்டிப்புடி வைத்தியம் பத்தி பேசியிருப்பாரு. ஆறுதலா 4 வார்த்தை பேசுறதை விட ஒரு அரவணைப்பு, ஹக் டச் 1000 மடங்கு பவர்ஃபுல். தொடுதல்ங்கிறது மிக சிறந்த உணர்வு பரிமாற்றம். இதுவும் ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான். அடுத்தவர் உணர்வு நிலைகளை புரிந்து கொள்வது. நம்மளோட பாஸ் கோவமா இருக்கும் போது போய் நம்ம அவங்க கிட்ட லீவ் கேட்கலாமா? கூடாது. ரோட்ல எதிர வர்ற வண்டி தடுமாறி வரும்போது நம்ம தான் வளைஞ்சு கொடுத்து ஒதுங்கி போகணும், கரெக்டா? அதே மாதிரி நம்மளோட எதிராளி மூட் அவுட்ல இருந்தா நம்ம ஒதுங்கி போறதுதான் புத்திசாலித்தனம். டைமிங் ரொம்ப முக்கியம். அடுத்தவங்க என்ன மனநிலையில இருக்காங்கங்கிறத கவனிச்சு அதுக்கேத்த மாதிரி பேசுறதுதான் சாமர்த்தியம். காதால் கேட்பதும் மனதால் கேட்பதும். கேட்கறதுல 2 வகை இருக்கு. ஒன்னு காதுல கேட்கறது, ஹியரிங், இது வெறும் சத்தம் தான். இன்னொன்னு மனதால் கேட்பது, லிசனிங், இது அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது. அடுத்தவங்க பேசும்போது அடுத்து என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு யோசிக்காம அவங்க என்ன சொல்றாங்கன்னு முழுசா கவனிக்கணும். இதுதான் உறவுகளை வளர்க்கும். சிறந்த கேட்பவரே சிறந்த வெற்றியாளர். கவனமாக கவனிப்பது. ஒரு பெரியவர் வீட்டுக்குள்ள வரும்போது அமைதியா வந்து எல்லாரோட மனநிலையும் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேசுவாரு. நம்ம எப்பயுமே பேச மட்டும் இல்லாம அவங்க குரலோட ஏற்ற இறக்கம், முகசுளிப்பு, இடைவெளி என எல்லாத்தையும் கவனிக்கணும். அப்சர்வேஷன் ரொம்பவே முக்கியம். புலி இறை தேடும் போது எவ்வளவு கூர்மையா கவனிக்குமோ அப்படி மத்தவங்களை கவனிக்கணும். இதுதான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸோட உச்சம். இந்த 39 அத்தியாயங்களிலும் ஆசிரியர் சொல்ற ஒரே விஷயம், உணர்வுகளை அடக்காதீங்க, அழகா கையாளுங்க. கோபம், பொறாமை, பயம் எல்லாம் இயற்கை. ஆனா அது நம்ம அறிவை மறைக்காம பாத்துக்கிட்டா நிஜ வாழ்க்கையில நாம தான் ஹீரோ. இந்த 39 அத்தியாயங்கள்ல ஏதாவது ஒரு கதை இல்ல ஒரு வரி கண்டிப்பா உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கும். அது என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, அது எனக்கு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். மறக்காம தாட்ஸ்பாட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.